பல்லடம் பகுதி நிலத்தடி நீர் செறிவூட்டும் இயக்கம் கோரும் திட்டம் கோரும் இயக்கத்தின் சார்பிலே இன்று பல்லடம் கொங்கு வேளாளர் மண்டபத்திலே மதியம் 2:30 மணி அளவிலே தொடங்கிய ஆலோசனை கூட்டம் 6 மணி அளவிலே முடிவடைந்திருந்தது. இன்றைய கூட்டத்திலே எல்லோருடைய குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சியினுடைய ஒன்றிய அளவிலான தலைவர்கள், சமூக அமைப்புகளுடைய தலைவர்கள், மேலும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்ட தலைமை பண்புடையவர்களே கலந்து கொண்ட கூட்டம் இது. எல்லோருமே இங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு அமைப்பிலே தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். இறுதியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்களிலே 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை விரைவுபடுத்த மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது, நீண்ட நாள் கிடப்பிலே போடப்பட்ட பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்றுவதில் அரசுக்கு கோரிக்கை வைப்பது, இன்னும் நொய்யலாற்றிலிருந்து நீர்நிலைகளிலிருந்து அருகாமையிலிருந்து உறைகிணறு மூலமாக நீரை சேகரித்து 2-3 கிராமங்களுக்கு சிறிய திட்டங்களாக திட்டமிட்டு செய்வது, இதுபோன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இளைஞர்களை சேர்த்து கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் வேகமாக என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் மேலாக 3 மாதத்திற்கு ஒரு முறை இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்களும் ஒவ்வொரு மாதமும் நிர்வாகிகளுடைய கூட்டமும் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பல்லடம் பகுதி மறைவு பிரதேசமாக இருப்பதாலும் கடந்த காலங்களில் எல்லாம் இங்கு மரம் வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்த அதன் காரணத்தினால் மரங்கள் குறைந்தது ஒரு காரணம்தான். நிலத்தடி நீர் இன்று 2000 அடி அளவுக்கு கீழே போயிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த பல்லடத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு இந்த அமைப்புக்கு வெகுவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு மிக நேர்த்தியாக இன்று நடந்த கூட்டத்திலேயே உங்களுக்கு தெரியும், யாரையும் எந்த இடத்திலேயும் எந்த பதவியை வைத்தும் முன்னிலைப்படுத்துவதில்லை என்ற இந்த நோக்கம், இந்த குறிக்கோள் கடைசி வரை இப்படியே தொடரும்.